தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சிவகங்கை மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் ஊழியர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கி உள்ளது. ஆரம்பத்தில் 9 சவரன் நகை காணாமல் போனதாக கொடுக்கப்பட்ட புகார்தான் சம்பவத்தின் ஆரம்ப புள்ளி என கருதப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே திருட்டு புகார் கொடுத்த டாக்டர் நிகிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அன்றைய தினம் இரவு நிகிதா பேசியதாக கூறப்படும் வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் கோயிலில் என்ன தகராறு நடந்தது என்பது குறித்து அவர் முகத்தை மறைத்து கொண்டு பேசியுள்ளார். தனது தாய் சிவகாமிக்கு வீல் சேர் ஏற்பாடு செய்து கொடுக்க அஜித்குமாரிடம் பேரம் பேசியது பற்றியும் கூறியுள்ளார். அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காமல் நான் வச்ச நகையோடு அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தார். இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்மந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை வந்து 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு. இது வந்து சொன்னாரு. வீடியோவில் நிகிதா பேசியதை வைத்து பார்க்கும்போது திருமங்கலத்தில் ஸ்கேன் எடுக்க டாக்டர் நகைகளை கழற்ற சொன்னதால் அதனை பையில் போட்டேன் என்கிறார். ஆனால் ஸ்கேன் எடுக்கவில்லை. அங்கிருந்து கழற்றி வைத்த நகை பையை காரில் பின் சீட்டில் வைத்துவிட்டு 40 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து திருப்புவனம் கோயிலுக்கு வந்துள்ளார். அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த அஜித்குமாரிடம் வீல் சேர் ஏற்பாடு செய்து தர சொல்லியிருக்கிறார். அவரிடமே கார் சாவியும் கொடுத்து கார் பார்க் செய்ய சொன்னதாக சொல்கிறார். தரிசனம் முடிந்து வந்த பிறகு வீல் சேர் ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டுள்ளார். இது இலவச சேவைதானே என வாக்குவாதம் செய்த நிகிதா 100 ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். அதன் பிறகே நகை காணாமல் போனது தெரிய வந்து அறநிலையத்துறைக்கும் போலீசுக்கும் புகார் கொடுத்ததாக சொல்கிறார். இதில் கார் பார்க்கிங் செய்து கொடுத்தார் என்பதற்காக மட்டுமே அஜித்குமாரை குற்றவாளி போல அணுகியுள்ளனர். எந்த இடத்தில் நகை காணாமல் போனது என்பது குறித்து நிகிதாவுக்கே உறுதியாக தெரியவில்லை. திருமங்கலத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் பயணித்து வந்துள்ள நிலையில் இடையில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். வாய்மொழியாக நிகிதா ஒரு புகார் கொடுத்தார் என்ற காரணத்துக்காக அஜித்குமார் தண்டிக்கப்பட்டுள்ளார். அப்படியே அஜித்குமார் 9 சவரன் நகை 2500 ரூபாய் பணம் திருடினார் என்றால் வீல் சேருக்கு 500 ரூபாய் கேட்டு வாக்குவாதம் செய்திருக்க அவசியமே இருக்காது என்கிற சந்தேகமும் எழுகிறது. அதிலும் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட நகை காரில் இருந்தது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை.
முழுக்க முழுக்க இந்த விவகாரத்தில் மர்மம் நீடிக்கும் நிலையில் இப்போது நிகிதா தனது தாயுடன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இவர் ஏற்கனவே 2 முறை பண மோசடி புகாரில் சிக்கியவர் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. 2011 திருமங்கலம் போலீசில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். குற்றப்பின்னணி கொண்டவர் சொன்னதை வைத்து ஒருவரை விசாரணை என்கிற பெயரில் போலீஸ் அடித்துக் கொன்ற சம்பவம் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது.